அந்த சமயத்துலேயே எல்லாம் பண்ணீங்களோ? எல்லாமே அதே சமயத்தில் ஒன்றாலேங்க ஒரு 3-4 மாதங்க எங்களால் நகர முடியலைங்க. என்னென்ன விசேஷம் பண்ணீங்க அப்போ? முதல் வந்து இங்கே இடம் வாங்கி கடையை கட்டிங்க, கடையை புண்ணியாச்சுனேன். கடையை அப்போ தான் புண்ணியாச்சுனே? அப்போ தான் கடை புண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு எத்தனை நாள் முன்னாடி? கடை கல்யாணத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி. சரி. கடை முடியாச்சு உடனே பையனுக்கு என் பையனுக்கு கல்யாணம் செட் ஆகுது. அப்புறம் என் பையனுக்கு செட் ஆனோடனே அண்ணன் பொண்ணுக்கு செட் ஆகுது. எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு ஒரு 3000 பத்திரிக்கை. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே சமயத்தில் பையனுக்கும் பொண்ணுக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு? ஆமாம், ஒட்டுக்க ஒரே பத்திரிக்கை கொடுத்துட்டுருக்குறோம். 1 மாதம் டிஃப்ரெண்ட் கல்யாணம். ஒரே வீட்டில் 2 கல்யாணம்? ஆமாம். எனக்கு வந்து மார்ச்சுங்க, அவங்களுக்கு ஏப்ரல். மார்ச் 9 வந்து அவங்க ஏப்ரல் 10 வரும். சரி. அப்போ 2 பத்திரிக்கை ஒட்டுக்கா தான் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோங்க, வங்க மங்காளிக்கு எல்லாமே. அதனால தொடர்ந்து எங்களுக்கு வேலைங்க. அதனால எதையுமே இது பண்ண முடியல. பாப்பா அப்போ ஃபோன் பண்ணி பேசுவோம், கேட்டால் இங்கே தான் இருப்பாம்பாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு பேசுவேன். இங்கே அவங்க வீட்டில் இருக்கும்போது உங்கள் கூட ஃபோன் பேசியிருக்கேன்? இது வரைக்கும் பேசவே இல்லைங்க. அவங்க வீட்டிலேருந்து எங்கள் கூட பேசவே இல்லை. அதை இதுவரை கவனிச்சதும் இல்லை. அங்கிருந்து பேசும்போது எப்படி இருக்குது டோன்? எனக்கு அது பேசுனது தான் தெரியுங்க. ஏங்க நீங்கள் தான் போயிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் தான் அந்த பொண்ணு வந்து வேலையில்லாத மாப்பிள்ளைனாலும் சமாதானம் பண்ணி. நீங்கள் வேற அவங்க கவின் குடும்பமே பார்த்தீங்க, நிச்சயத்துக்கு அப்புறம் சாப்பிட்றக்கு வரது இல்லைங்க. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 100 ஃபோன் பண்ணியிருப்பார். நிச்சயத்துக்கு முன்னாடி கவினுங்க அப்பா நிச்சயம் பண்ணோன்னு கழட்டி விட்டார். போன ஒரு ஃபோன் கூட வரலைங்க, ஒரு ஃபோன் கூட வரலைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 ஃபோன் பண்ணுவார். அந்த ஒரு வாரங்க எங்கள் அண்ணன் 1 வாரம் டைம் சொன்னானுங்க. அந்த 1 வாரத்துலேயே எங்கிட்ட சொல்லி, அப்புறம் கையெழுப்பில் ஒரு வடை டீ கடைக்கு வளர்ந்து டீ ஸ்டால், அங்கே போய் அவர் டீ சாடுவார், வடை சாடுவார் ஈஸ்வரமூர்த்தி. அங்கே போய் அவர்கிட்ட சொல்லி, அவர் வந்து எங்கள் அண்ணன் கிளாஸ்மேட்டு. அவர் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் கேட்டு வந்திருக்கார். இது மாதிரி சொன்னையாமா ஒன்று முடிவு சொல்லாமல் இருக்கிறியாமா பொண்ணு கொடுக்குற. சரி, இவங்க வந்து நிச்சயத்துக்கு பின்னாடி அப்படியே ரகமே மாறிட்டாங்க. உங்களுக்கு ஒரு துளியோட சந்தேகம் வரலையா? அதுதான் அப்புறம் எங்கள் சம்சாரம் கூட சொன்னாலுங்க. அவங்க நீ தகுதியாரம் பார்த்தா பழகுவாங்களான்னு தெரியுது. அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்புகள் அதுக்கெல்லாம் போனாங்க. அதுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுங்க. அந்த அன்னைக்கு அதுவும் பாருங்க, அதுவும் பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை எப்படின்னு பாருங்க. கல்யாணம் முடிச்சுங்க, நேரம் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2வது நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தோம். 3வது அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த வேலையை அப்பயே முடிச்சிட்டோம். ஒரே அந்த அன்னைக்கு சாப்பாடே கிடையாதுங்க, ஒன்லி ஸ்வீட்லேயே முடிச்சிட்டோம். 3 பேர்த்து 3 தடவை அழைப்பு நடந்ததுல யார் வீட்டில் சாப்பிட்டாங்க? சாப்பிட்ற எங்கேயும் சாப்பிடல, எல்லாம் ஸ்வீட்டோடு முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். அவ்வளோதான். 2-3 நாள் கழிஞ்சு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் மட்டும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது வந்து எல்லாருமே இதில் சம்மந்தி விருந்து ஒட்டுக்காக வந்து அங்கேயே அதை நிச்சயம் பண்ணுங்க. அதே டீ ஸ்கூலில் வச்சோம். அதுக்கு கிட்டத்தட்ட 500 டிக்கெட் வந்ததுங்க, நான்வெஜ் விருந்து. எதுக்கு? சம்மந்தி விருந்துக்கு. 2 சம்மந்தி விருந்து 2 பேர் சேர்ந்து ஒட்டுக்காக போட்டாங்க. ஒட்டுக்காக நான்வெஜ் விருந்து ஒரு 500 பேர்த்துக்கு. அதான் கெடா விருந்து போட்டாங்க. மங்காளிகளில் நீங்கள் விருந்து கூப்பிடுவீங்களா பொண்ணு மாப்பிள்ளை? அந்த மாதிரி பண்ணீங்களா? நாங்கள் வந்து பங்கு பங்காளியில் 2-3 பேர் விருந்து போட்டாங்க. நாங்கள் அவங்க குடும்பம் தனித்தனியே கூப்பிட்டுக்குவோம். சரி. அதனால் இப்போ என் பையனையும் 2 ஒட்டுக்காக கூப்பிட்றதுனால எங்கள் நெருங்கின எங்கள் சித்தப்பாவெல்லாம் கூப்பிட்டு போட்டார். சரி. ஒன்றும் எங்கள் பங்காளி சித்தப்பாவுக்கு பெரிய மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களும் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி போட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பையனோட இது வந்து தெரிஞ்சிருக்கல. இல்லைங்க, அவங்க தான் போகிறலையே. அவங்க வந்து ஒரே 2 விருந்தத்தை போய்க்கிறாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அவங்க பங்காளி வீட்டில் இறந்ததுனால இளவானால அங்கே எங்கேயும் வெளியே போகலிங்க. அதுதான் பிரச்சனையே. அவங்க போயிருந்தானே எங்கள் பங்காளி குடும்பம் 20-22 குடும்பத்துக்கு போயிருக்கோனுங்க. சரி. எல்லாம் எப்படி தோத்திக்கிட்டே போயிடுச்சுன்னு வச்சுங்க. சரி, இப்போ இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்போ உங்களுக்கு வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்குதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடிங்க. இப்போ ரதனியா அம்மு அவங்க கவினுமே இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு. சனிக்கிழமை 27 இறக்குறாங்க. அதுக்கு முந்தின சனிக்கிழமை இல்லைங்க, அதுக்கு முந்தின சனிக்கிழமை. சரி. திருப்பதி போய்க்கிறாங்க எல்லாருமே. அது கல்யாணத்துக்கு முடிஞ்சோடனே என்னையும் கூட கேட்டாங்க, ஆதார் கார்டு கொடுங்க, மொத்தமாக ஒரு 50 பேர் ஒட்டுக்கா திருப்பதி போகலான்னு சொல்லி கவினுங்க அப்பா கேட்டார். அப்போ நான் வருஷம் புரட்டாசி மாதம் திருப்பதி போயிடணுங்க. ஏதோ ஒரு சனிக்கிழமை போயிடும். இப்போ இந்த 10/10 புக் பண்ணிக்கிறேன். திருப்பதி 10/10 அன்னைக்கு எனக்கு திருப்பதியில் தரிசனத்துக்கு புக் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வருஷம் திருப்பதியில் ஒரு சனிக்கிழமை 5 சனிக்கிழமை புரட்டாசியில் ஒரு சனிக்கிழமை திருப்பதியில் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிடுவேன், ஒரு மொட்டை அடிச்சிடுவேன். அது பண்ணியிருக்குங்க. நான் புரட்டாசி மாதம் போகணும், நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேங்க. எல்லாத்தையும் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணதில் எங்கள் அண்ணி ஏதோ போக முடியாத சூழ்நிலைங்க, அதனால் அவங்க என்ன போகலை. ரிதனியாலாம் போயிட்டு லட்டு வாங்கிட்டு தான் அதுக்கு சனிக்கிழமைக்கு சாயந்தரமும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 கவின் 2 தான் வராங்க. வந்து லட்டு கொண்டு வராங்க. லட்டு கொண்டு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. உங்களுக்கு தான் முதல் சித்தின்னு சொல்லி கொண்டு வந்து லட்டு கொடுத்துட்டு காப்பி குடிச்சிட்டு போகிறாங்க. வேணாம் என்கிட்ட வந்து ஒதுங்கி நின்றுட்டு இருந்திருக்காளுங்க.
எங்கள் பங்காளி ஒரு தோட்டத்து பிரச்சனைக்கு வந்து நான் உட்காந்து பேசி அவங்க 4-5 பேர் 1 மணி நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவளும் பாப்பா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டான். இப்போ கவினும் வந்திருக்காப்பிள்ளைங்க. அதை போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா, நான் சித்தப்பாட்டு இந்த பிரச்சனையாக சொல்லான்ட்டு போனேன். அது பார்த்தீங்கன்னா அவங்க பங்காளி 5 பேர் சத்தம் போட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. சித்தப்பா டென்ஷனாக இருந்தார், அதனால் நான் வந்து சொல்லாட்டு வந்துட்டேன் அப்படின்னு எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னேன். எங்கள் அண்ணி சொல்லுது, எனக்கு ஒரு ஃபோனோ எதுவும் சொல்லிங்க கடை. சரி, இப்போ கல்யாணம் முடிச்சதுலேருந்து அந்த 78 நாளுக்குள்ளே எத்தனை தடவை நீங்கள் ரிதன்யாவை பார்த்துருப்பீங்க? ஒரு 5-6 டைம் பார்த்துருப்பேனுங்க. அதில் ஒரு டைம் இந்த இப்போ லட்டு கொண்டது டைமில், மீதி எல்லாம் வந்து ரோட்டில் பார்த்து பேசுறதானுங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் பார்த்து பேசுறதானுங்க. ஓஹோ, அதில் போன நல்லா மிஸ்ஸஸ் அப்போ போய் பேசுனது எல்லாம் 2 பேரும் ஒட்டுக்கா தானுங்க. நாங்கள் 2 பேருமே போனால் எங்கேயாச்சும் ஒட்டுக்கா போக முடியும், இல்லைன்னா நான் ஒருத்தன் போவேன். அதுக்கு வந்து உங்ககிட்ட அந்த குறைய சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதான் வாய்ப்பு. சரி, அப்போ இந்த பிரச்சனை இந்த விஷம் குடிச்சிருச்சு அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு தெரிய வருது? 28ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன். 12:45 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னத்த நாள் அவங்க அப்பாவோ ரிதன்யாவோ யாரும் யாரும் சொல்லிங்க. என்னன்னு வருது ஃபோன்? யார் ஃபோன் வந்து எங்கள் அண்ணன் தான் ஃபோன் பண்ணுறான். 2-3 டைம் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், நான் எடுக்கல. அப்புறம் பார்த்தா மிஸ்டு கால். இப்போ நான் கூப்பிட்டு ஒரு அழுகு சத்தம், எங்கள் அண்ணி அழுகுது. இப்போ நான் அழுதுட்டு பேசுறது புரியல. நம்ம விட்டு போயிட்டு உடனே கிளம்பி வாடாங்கிறான். நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டு உடனே எடுத்துகிட்டு என் ஜம்சார் தூங்கிட்டு இருந்தாப்புல. வா போலான்ட்டு கிளப்பி 2 பேரும் கார் எடுத்துகிட்டு போய் எங்கள் சித்தப்பா அங்கே கவின் வீட்டில் போய் பார்த்தோம். அங்கே ஒருத்தரையும் காணோம். அப்புறம் நேராக எங்கள் சித்தப்பா மரணங்க. சரி, சித்தப்பா சித்தி 4 பேரும் சேர்ந்து போனாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணேங்க அண்ணனுக்கு, எங்கே வர சொன்னாங்கன்னே மொண்டி பெருமாள் கோயில் வா அப்படின்னாங்க. சரின்னு சேவூர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறேங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். சரி, வந்து அண்ணா மாதிரி உங்கள் அண்ணன் பொண்ணாமா சங்க தலைவராக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும்? ஆமாங்க, அவினாசிக்கில் எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்க. அப்புறம் சொன்ன அண்ணன் பொண்ணுங்களாமா, அது மாதிரி ஆள் இறந்துருச்சுங்க, ஜிஹெச் கொண்டு வந்து நீங்கள் ஜிஹெச்சுக்கே வந்துருங்கண்ணா அப்படின்ட்டாப்புல. நான் சூளை வரைக்கும் போய் யூட்டன் போட்டு வந்துட்டேனுங்க. சரி, யூட்டன் வந்து நான் வந்து ஜிஹெச்சுக்கு வந்துட்டேன். 10 நிமிஷம் கழிஞ்சு ஆம்புலன்ஸே வருது. வேணாம் வந்து அந்த இன்னொரு யூடியூப்பர் என்னங்கிறேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து போலீஸ்கார வந்து குறுக்கான மாதிரியே சொல்கிறான். குறுக்காட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நேராக ஆம்புலன்ஸ் இப்போ டிரைவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் போகிற திரும்பி யூட்டர்ன் போட்டு வந்து நான் ஜிஹெச்சுக்கு வந்துட்டேன். முதல் ஜிஹெச்சுக்கு நான் தான் போகிறேங்க. சரி, நான் சித்தப்பா சித்தி என் ஜம்சார் 4 பேர் தான். நான் போய் 15 நிமிஷம் கழிச்சு ஆம்புலன்ஸே வருது. சரி, டெக்சரே நான் தான் இறக்குறேன். சரி, இறக்கி டாக்டர் அதுக்குள்ளே வரக்குள்ள நாங்கள் டாக்டர் ரெடியாக இருக்க சொல்லிட்டேன். எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. வந்தோடனே இறக்கி உள்ள கூட்டு போய் செக் பண்ணாங்க. அப்போவே இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் அவங்க என்னமோ பண்ணிகளை பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் நகையெல்லாம் கழட்டி எங்கிட்ட கொடுத்தாங்க. போட்டிருக்கிற நகையை 2 இது போட்டிருந்தேன், செயின் போட்டிருந்தா, தாலி கொடி, மோதிரம் 2, அப்புறம் கொலுசு, மிஞ்சி. சரி, அந்த நேரத்தில் வந்து கவின் ஃபேமிலி யாரும் வரலையே? அவங்களே ஒருத்தருமே வரலைங்க. ஒருத்தருக்கு தெரியாது. நான் தான் ஃபோன் பண்ணேன், நாகராஜத்தை ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி பண்ணிட்டா ஜிஹெச் இருக்கிற உடனே வாங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நாகராஜ் ஃபோன் பண்ணுறாப்புல, ஏனுங்க அவங்களும் வரங்கிறாங்க, கவின் கூட கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் தக்கது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அவங்க ஐயா வந்துட்டார். வந்துட்டாங்க. எடுத்து நீங்கள் வந்து ஜிஹெச் பக்கத்தில் நின்றுதை கேட்டுருக்குறாங்க. சரி, வேணா அவங்க ஃபோன் பண்ணி 5 நிமிஷத்தில் உள்ள வர்றாங்க ஜிஹெச்சுக்குள்ள. ஓஹோ, அப்போ எப்படி இங்கே வர முடியும்? இங்கேருந்து 5 நிமிஷத்தில் வர வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஒருத்தல் இருந்துட்டு வெளியே நின்று கூப்பிட்டுருக்காங்க. அந்த நிலவரத்தில் இருக்காங்க. எனக்கு இப்போதான் தெரியுதுங்க அதெல்லாம். அப்புறம் வந்துட்டாமான்னு கேட்குறேன் நாகராஜ். இதுக்கு எனக்கு வாங்கண்ணே வந்து போய் மாச்சுவரியில் பார்க்கவே இல்லைங்க பிள்ளைய. அப்படியா? யாருமே பார்க்கலைங்க. அப்புறம் அது மாச்சுவரியில் இருக்கிற ஆள் சொல்லி தான் எனக்கே தெரியுங்க. ஒருத்தமே வந்து பார்க்கலைங்க அவங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. சரி, வந்து என்ன பண்ணாங்க? வந்தோடனே அவங்க தாத்தா வந்தார். எனக்கு நீங்களாம் சொல்லிக்காங்க மாப்பிள்ளை. எங்கள் அண்ணன் கேட்டாப்புல, நீங்களும் ஒரு வச்சு கூப்பிட்டு சொல்லிக்கலாங்களே. அவன் தான் சொல்லாமல் விட்டேன், நீங்களும் சொல்லாமல் விட்டீங்களே. சொல்லி தான் பிள்ளை பேத்தி நான் கூட்டு போய் வச்சு காப்பாற்றிருப்பேன். இப்படி பண்ணிட்டாங்களே, அவனும் எங்கிட்ட சொல்ல, நீங்களும் எங்கிட்ட சொல்ல அப்படின்னு அவங்க அப்பா தாத்தன் சொல்றாரு. நானும் அதே எங்கள் அண்ணன் சொல்றேன். ஏன்னா 15 நாள்ல போய் கூப்பிட்டு வந்தாலும் இப்ப சொல்றையே, இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கோம்ல. 15 நாளைக்கு முன்னாடி 15 நாள் நைட்ல போய் கூப்பிட்டு வந்துருக்காங்க. நைட்டு கூட்டிட்டு வந்தது இந்த பிள்ளை இங்கே தான். ஆமா, நைட் 2 மணிலேருந்து கூப்பிட்டு வந்தது இங்கே தான் இருக்குங்க. மறுபடி திருப்பதி எங்கேயோ போயிட்டு வந்து மறுபடி இங்கே திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கு. ஆமாங்க, திருப்பதி போயிட்டு வந்திருக்காங்க. ஓ, அப்போ இது கூட்டிட்டு வந்த பிறகு திருப்பதி கூட அது சங்கடத்தோட தான் போயிருக்குது. ஆமா ஆமா, ஊர் உலகத்துக்கு வந்து நல்லவங்களா இருக்கணுமே. ஆமா, அப்படின்னு போயிருக்கு. ஆமா. ஓ, சரி சரி. அது சைக்கோ அவங்க கூட
அதே எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி. சரி, அப்புறம் என்ன நடந்துங்க? ஜிஹெச்சில் நடந்தது. அவர் ஜிஹெச்சில் இந்த மாதிரி அப்புறம் போலீஸ் எப்போ வந்தது? போலீஸ் வந்து அப்போ ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்ததுங்க. சரி. எஸ்ஐ துரைசாமி வந்துட்டாரு. அப்போ பாப்பா ஒரு ஹேண்ட் பேக் வச்சுருந்தாளுங்க. சரி. அதில் செல்ஃபோனு, மருந்து பாட்டில் அதெல்லாம் ஹேண்ட் பேக்கில் எடுத்து வச்சு வந்தாங்க. இந்த காரில் வந்துருச்சு. அந்த கார் பாப்பா மருந்து குடிச்ச கார் வேற. எங்கள் அண்ணன் போன காரில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் பேக்கெல்லாம். இப்போ துரைசாமி எஸ்ஐ துரைசாமி வந்து எங்கள் அண்ணன் போன வாங்கிட்டாப்புல. வாங்கி மணி ஒரு 2:30 மதியானம் எங்கள் அண்ணன் செல்ஃபோன்லேருந்து பேக்கப்பெல்லாம் துரைசாமி எடுத்துட்டாப்புல. அப்புறம் பாப்பா ஃபோனையும் கேட்டாங்க. அப்புறம் ஹேண்ட் பேக்லேருந்து நான் தான் தொலைவி எங்கள் அண்ணன் கார் சாவி கொடுத்த ஃப்ரண்ட் வச்சுலேருந்து பேக்கில் எங்கள் அண்ணன் பாப்பாவோட ஃபோனு, பாப்பாவோட அந்த மருந்து குடிச்ச பாட்டில் டப்பா, அதில் அந்த திம்பட்டு பவுட்ரு அதில் அந்த எடுத்து நான் தான் கொடுத்துருங்க எஸ்ஐ கிட்ட. அந்த பாட்டில் புத்தம் புதுசாக இருந்தால் பழசாக இருந்தது? புது பாட்டில். ஏன்னா இது 6 மாதத்துக்கு முன்னாடி வச்சிருந்த பாட்டில் அதுவும் சொல்கிறாங்க அப்படின்னு டிஎஸ்பி சொல்கிறாருங்க. டிஎஸ்பி என்னங்கிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின பாட்டில் இல்லைங்க, 6 மாதத்துக்கு இந்த மருந்து வந்து தடை செய்யப்பட்டது. தடை செய்யிட்டாங்கன்னா இந்த 300 ml பாட்டில் வர்றது இல்லைங்க. வருது மருந்து 1 லிட்டராக மாற்றிட்டாங்க. 1/2 லிட்டர் 1 லிட்டர் தான் வருது. 300 ml பாட்டிலாக வர்றதில்லை. நாங்கள் எல்லா கடையிலையும் விசாரிச்சு பார்த்துட்டோம். அவினாசி, திருப்பூரில், அவினாசி, சேவூரில் எந்த கடையிலையுமே அந்த மருந்து இல்லை. சரி, எங்கே வாங்கினான்னு தெரியல. பாட்டில் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுச்சு? போலீஸு நேராக அப்புறம் அங்கே எல்லாம் வாங்க, அங்கே போய்க்கலாம், சேவூர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து நாளைக்கு பிள்ளை அப்படி இப்படி லேட் பண்ணிட்டு போகிறாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே எங்கள் அண்ணன் சொன்னாப்புல. அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நட போகலான்னு நானும் எங்கள் அண்ணன் அண்ணியெல்லாம் எப்படி தாட்டி விட்டு போட்டு அப்படி முடிஞ்சுது. அப்படி பங்காளிக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போய் 5 மணிக்கெல்லாம் போய் 4:45 போயிட்டேங்க. போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டுங்க. போய் அப்போ ஏன் வரதட்சணை கொடுமை இதுங்கிறதெல்லாம் சொல்லலை அவருக்கு தெரியல. எங்கள் அண்ணனும் அந்த இதில் சொல்லாமல் விட்டானுங்க. இவங்க போலீஸும் வந்து அந்த வாய்ஸ் நோட்டில் 2:30 மணிக்கு எடுத்துச்சுங்களா, அப்போயே பார்த்துட்டாங்க அவங்க. நைட்டு 8 மணிக்கு நான் டிஎஸ்பி என்னை கூப்பிட்டாங்கன்னு எங்கள் அண்ணன் கூப்பிட்டாங்க. என்ன வர முடியல. உங்களை கூப்பிட்டாங்களா? அப்புறம் எனக்கு எங்கள் அண்ணன்ட்ட நீயே போயிட்டு வந்துரு. டிஎஸ்பி எஸ்பி துறையில் என்னைத்தான் கூப்பிட்டுருப்பாங்க. சரி, எஸ்ஐ துறையுமோ டிஎஸ்பி இன்னைக்கு வரைக்கும் என்னைத்தான் கூப்பிட்றாங்க. சரிங்க. அப்போ எங்கள் அண்ணன் டைரக்ட் கூப்பிட்றதில்ல. என்னை கூப்பிட்டு நான் எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போவேன், எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் கூப்பிட்டாரு, நான் போனோம். நான் என் நண்பர் 2 பேர், ஒரு 4 பேர் தான் போனோங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே 50 பேர் நிற்கிறாங்க. கவின் ஐயா, தாத்தா, டிஎஸ்பி ஆஃபீஸில் கவின் அம்மா, அப்பா, சித்தப்பா நிறைய நிற்கிறாங்க. ஒரு 50 பேர் பக்கம் அவங்க நிற்கிறாங்க. அப்புறம் நாங்கள் 4 பேர் தான் போன டிஎஸ்பி என்னார், 2 சாய்ஸ். ஒன்று வந்து வரதட்சணை இது தற்கொலைக்கு தூண்டினது, ஒன்று துன்புறுத்தினது. 2 வழக்கு போட்டுடலாம் சொல்லுங்க அப்படின்னாப்புல. நான்ட்டு என்னங்க அண்ணன் வந்து கேஸே வேண்டாங்கிறாப்புல. புள்ள போனது போச்சு. நாங்கள் வந்து எங்கள் பிள்ளை நல்லபடியாக அடக்கம் பண்ணி எங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுங்க, நாங்கள் கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ கூட அந்த ஆடியோ வாய்ஸ் அதுதான் அது சொல்லி தான் நான் அன்னைக்கு அப்போவே வந்து பிரச்சனை வேற மாதிரி பண்ணியிருப்பேனுங்க. சொல்லவே இல்லை. இது நைட்டு 8:30 மணிக்கு நடக்குதுங்க. வந்து 9-9:30 மணி வரைக்கும் இருந்துட்டு எங்கள் அண்ணன் பேசிட்டு நான் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு அங்கேருந்து இங்கே வர்றேன். காலையில் 4:30 மணிக்கு எங்கள் அண்ணன் கூப்பிட்றான். சரி, அப்போ நைட்டு வந்து டிஎஸ்பி கேட்குற 2 சாய்ஸ், இந்த 2 செக்ஷன் போட்டு முடிச்சுக்கலான்னு சொன்னபோது நீங்கள் என்ன அண்ணன் சொன்னீங்க? அண்ணன் முதல்ல சொல்லிட்டாங்களே, கேஸ் பாடி வந்து அடக்கம் பண்ணி நான் போய் அடக்கம் பண்ணிடலாம் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே டிஎஸ்பி சொல்லிவிட்டேன். நம்ம என்ன இயற்கையை நினச்சிட்டு இருக்கிறேன். கீழே இறங்கி வர கவின் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினியா செல்போனை கவின் ரேக வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். இன்ஸ்பெக்டர் அம்மா கொடுத்துருக்குது ரஜினியா செல்லை. கவின் ரேகை வச்சு பார்க்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நாகராஜ் வந்து கேட்குறாப்புல, மாப்பிள்ள என்ன பண்ணுறதுங்க, வீட்டுக்கு வரட்டுங்களான்னு. நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுட்டு எல்லாம் அங்கே தான் எங்கள் வீட்டில் அடக்கம் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அடக்கம் பண்ணலான்னு அவங்கள அப்போ கேட்குறாங்க அப்படின்னு. அங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் உள்ள எங்கள் வீட்டில் கொண்டு அடக்கம் பண்ணுறோம், நீங்கள் வேணால் வாங்க அங்கே வந்துடுங்க எல்லாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வராங்க நைட்டு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த ஆடியோவை பார்க்கல. அடுத்த நாள் காலையில் வர்ற 4:30 மணிக்கு சொல்லி 5:30க்கெல்லாம் நான் அண்ணன் கூப்பிடுறேன். 4:30க்கு கூப்பிட்றாங்க. 5 மணிக்கு நான் போயிட்டேன். 5:30க்கெல்லாம் இந்த எல்லா வாய்ஸ் நான் கேட்டு முதல்ல எஸ்ஐக்கு தான் அனுப்புகிறேன். இந்த வாய்ஸ் பூரா, சார் இந்த மாதிரி வந்திருக்குது, பிரச்சனை வேறு மாதிரி போகுது, நாங்கள் கேஸ் எங்களுக்கு வேணும், பிள்ளை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்க மாட்டோம், எங்களுக்கு ஸ்டிச்சாக ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க பேரில் வரதட்சணை கொடுமை பண்ணிக்கிறாங்க, இது போட்டால் ஒன்று கேஸுன்னு நான் எஸ்ஐக்கிட்ட சொல்லிட்டேன். போன். சரி,
வந்துட்டு அண்ணா நாகராஜுக்கு அனுப்புகிறேன். நாகராஜுங்கிறது யார்? அந்த கிரீன் நாகராஜ் ரஜினியாவுக்கு அவங்க மாமனாருக்கு சொந்த அத்தவைய, அதை கிரீன் பார்க் நாகராஜ் அவருக்கு அனுப்புகிறேன். அனுப்பி சொல்லிவிட்டு டிஎஸ்பி பார்க்குறக்கு நான் எல்ஐசி அவினாசி இருப்பேன், எங்கள் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர், மொத்தம் 4 பேர் போகிறோம். போய் பார்த்தா ஒரு நைட் ரவுண்ட்ஸ் போய் தூங்கிட்டு இருக்கிறாரு. காலை 6:30 மணிக்கே போயிட்டோம். 6:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் ஒரு மணி டிஎஸ்ஆர்ட் வந்து பார்க்கலான்னு சொல்லி 8 மணிக்கு ஒருக்கா போனோம். 8 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே ரெடியாக இருக்கிறாங்க. 8:30 மணிக்கு 8:45 வரைக்கும் அங்கே தான் இருக்கிற டிஎஸ்பி ஆஃபீஸில். 8:45க்கு ஆர்டிஓ வந்துட்டான்னு கூப்பிட்றாங்க மார்ச் வரைக்கும். அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்த உள்ள இவங்க குடும்பம் வந்தது. அப்போ வந்து உங்கள் கூட அண்ணன் இருந்தாரா? அண்ணன் இல்லைங்க, நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ் அண்ணன் இல்லை, நான் தான் போகிறேங்க. அண்ணா அண்ணியெல்லாம் இங்கே வீட்டில் இருந்தாங்க. சரி சரி. ஆர்டிஓ கிட்ட உங்களையும் கூப்பிடுறாங்க? ஆடியோ இல்லைங்க, ஆடியோ வந்துட்டாங்க, வாங்க எங்கள் அண்ணன் கூட்டிட்டு சொல்கிறாங்க. அண்ணன் இங்கே வீட்டில் இருக்காப்ப அண்ணா அண்ணியெல்லாம். சரி. நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்புறம் நான் மாச்சூரிக்கு வந்து எங்கள் அண்ணையை கூப்பிட்றோம். மாச்சூரிக்கு வரும்போது இவங்க கவின் குடும்பம் 3 பேர் நின்றுருக்குறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அம்மா கேட்குது, ஆடியோ வந்துட்டாருங்க, அண்ணி எங்கேனாங்க? அண்ணி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு போய் இவங்க முதல் விசாரிச்சு அனுப்பிச்சுட்ருலாங்களா? நல்லதாக போச்சு, நீங்கள் உள்ள விட்டு அனுப்பிச்சுட்டுங்க. அவங்க முன்னாடி விசாரிக்க போல கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்க்குறேங்க, சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அங்கே மதியம் வந்து பிள்ளை இளவு சேர்ந்தோடனே அவங்க ஜிஹெச்சுக்கு வரும்போதுங்க முடியோடு வர்றாங்க. சேவிங் பண்ணாமல். யார்? கவின். ஞாயிற்றுக்கிழமை ஸ்க்ரீன் சேவிங் பண்ணிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மூஞ்சிங்க ஒரு துளியோட அந்த துக்கமே இல்லைங்க. ஒரு 78 நாள் நம்ம வாழ்ந்துருக்குது, இறந்துட்டாலே நம்ம ரோட்டில் தான் அடிவிட்டு சேர்த்தா கூட நம்ம நான் வளர்த்துன நாய் ரஜினியாக வளர்த்துன நாய் 2 நாய் வளர்த்துறாளுங்க. இங்கே ஆஃபீஸில் ஒரு நாய் வளர்த்துறா, வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறாளுங்க. அவள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இறந்தது கூட அவளுக்கு தெரியலைங்க. ஞாயிற்றுக்கிழமை கொண்டு இங்கே உள்ள வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போன பார்த்தீங்க ரஜினியாவை. அந்த நாய் 1 வாரமாக சாப்பிடலைங்க. அதுக்கு குளுக்கோஸ் இறக்கிட்டு இருக்கிறான். அந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கூட இவனுக்குலாம் இல்லைங்க. சரி, இந்த வாய்ஸ் போய் இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகுன்னு அப்போ நீங்கள் நினச்சிங்களா? எனக்கு தெரியாதுங்களா அப்படி இந்த மாதிரி அளவுக்கு சென்சிட்டிவ் ஆகுன்னு நினைக்கல. நம்மளுக்கு இந்த கேஸ் போடணும், இவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு. முதல் நைட் நாங்கள் கேஸ் வேணான்னு சொல்லிட்டோமே. கூட்டம் கூடிருச்சு. அப்படி கூட்டம்லாம் பங்கு மாலை வேணால் கூட்டம் கூடிச்சு, ஜேஜேன்னு ஆயிடுச்சுங்க. பாட்ட சாலை முறையில் கவின் குடும்பம் ஜிஹெச் முன்னாடி ஜிஹெச்சில் மாச்சூர் ரூமில் நாங்கள் இருக்கிறோம். ஆடியோ உள்ள விசாரிக்கிறாரு. அப்புறம் எங்கள் அண்ணா நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் பையனும் வந்துட்டாங்க. அப்போ வந்தோடனேயுமே அப்புறம் எங்கள் அண்ணி என்னட்டாங்க, முதல்ல அவனை மூஞ்சிலாம் முழிக்க மாட்டேன், அவங்க முதல் வெளியே போக சொல்லிடுங்க. யார்? அண்ணி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க கவினுக்கு அப்பா அம்மா 3 பேர்த்தையும் முதல் வெளியே போக சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் உள்ளே வருவா, அவன் மூஞ்சியில் நான் முழிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணி சொன்னாங்க. அப்போ நான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அவங்க முதல் வெளியே போக சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் உள்ளே வருவா, இல்லைன்னு வரமாட்டோம் அப்படின்னு. அப்பவும் அண்ணி உங்ககிட்ட சொல்லலை? அப்பவும் சொல்லி அப்புறம் வெளியில் போக சொன்னோன்னே அப்புறம் வெளியே போகும்போது எல்லாம் பிரச்சனையாச்சு. கார் இறங்கும்போது அடிப்படையாகி சாலை மறியல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி வர்றாரு. அப்போ வந்து மிதுன் வந்துட்டா? அப்படி மிதுன் வந்துட்டாங்க. மிதுன் பிறகு தான் இந்த ரகலம் நடக்குது. அவங்க அப்போ தான் வெளியே வர்றாங்க. மிதுன் வந்துட்டாங்க. மிதுனுக்கு அப்போ முதல்லயே தெரிஞ்சிருச்சு. மிதுனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ரஜினியை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளுங்க. அப்புறம் அண்ணி உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போனால் உள்ளே போய் ஆடியோட்ட ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். நாங்கள் 5 பேர் ஆம்பளை, 5 பேர் பொம்பளைங்க. டிஎஸ்பி, ஆடியோ, நான், எங்கள் அண்ணன். ஆடியோ ஆம்பளை பொம்பளையா? ஆடியோ ஆம்பளைங்க. டிஎஸ்பிங்க, எங்கள் அண்ணன் பையன், நான் 5 பேர் ஆம்பளை. எங்கள் ஜம்சாரா, எங்கள் அண்ணி, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அம்மா, ஒரு ஏட்டம்மா, ஒரு பிசி, அவங்க 5 பொம்பளைங்க. மொத்தம் 10 பேர் தான் அங்கே இருக்கிறோம் அந்த ரூமில். எங்கள் அண்ணி ஆரம்பிக்கிறது சொல்கிறக்கு சொன்ன ஒரு 10 நிமிஷத்துல எங்களால் அங்கே நிற்க முடியல. நானே எங்கள் அண்ணன் பையன் 3 பேர் வெளியே வந்துட்டு. அதான் அப்படி சொல்கிறாங்க. யாராவது என்னமோ சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் 10 வருஷமாக அவங்க பழக்க வழக்கத்தில் அவங்க அப்பா வந்து இந்த அளவுக்கு நகை கேட்டது ஒன்று கேட்டாங்களே ஒழியோ, ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இதாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று நாமினேட் பண்ணி அம்மா சொன்னது வந்து என்ன பொண்ணுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் அவ்வளோ நடந்தா சொல்கிறாங்க. ஆமாம் செக்ஷுவல் டார்ச்சர் ரொம்பவுமே அது வெளியே சொல்கிறதுக்கு. சரி, அது வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற அந்தரங்கம். அது அவங்க அப்பா அம்மா கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே? வாய்ப்பு இல்லைங்க. அந்த அன்னைக்கு நைட் 2 மணிக்கு அதுக்கு கூப்பிட்டுருக்காளுங்க. ஓஹோ. 11:30 மணிக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணி 1:30 மணிக்கு என்னமோ கையை கட்டெல்லாம் அவுத்துட்ருக்குறான் அவன். ஓஹோ. நல்லா புள்ள தூங்கிட்டு போய் கை காலை கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு அன்னி சொல்கிறாங்க. நாங்கள் அப்புறம் அந்த மிஷின் வெளியே வந்துட்டேங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டிஎஸ்பி வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது எங்கள் அண்ணன் மச்சனம் பையன், அதான் அந்த பையன் சின்ன பையன், அவன் வந்து ஆடியோ டிஎஸ்பி பேசணும் ஒரு 13 வயசு பையன். அப்புறம் அவன் போனோடனே ஆடியோ என்னென்ன விஷயம்னு கேட்குறாரு.
உள்ள அவன் சொன்னோன்னையுமே ஆடியோ என்னங்கிறாரு, டிஎஸ்பிட்ட நீங்கள் ரிமாண்ட் பண்ணிடுங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்றேன்னு சொல்கிறாரு ஆடியோ. டிஎஸ்பி ஓகே, டிஎஸ்பி வெளியே போயிட்டார். டிஎஸ்பி கூப்பிட்டு சொல்கிறாரு ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. டிஎஸ்பி வாக்குமூலத்தை டிஎஸ்பி கிட்ட பையன்கிட்ட வாக்குமூலம் வாங்கிருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு இந்த பையன்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க? டிஎஸ்பி வாங்கியிருக்காங்க. அப்போங்க அங்கேயே எழுதி அவன் சொல்ல ஒரு ஏடு எடுத்துட்டு எழுதினார், எழுதி வாங்கியிருக்காரு. அப்போவே வாங்கிட்டாங்க. அப்புறம் சொன்னோன்னே ரிமாண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆடியோ வெளியே போயிட்டார். அப்புறம் டிஎஸ்பி எங்கிட்ட வந்து என்னங்கிறாரு, அதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆயிடுச்சிங்களா, டிஎஸ்பி வர்றாரு. அப்போ தான் வரும்போது எங்கள் ஆள் ஊரை குதிக்கிறாங்க. டிஎஸ்பிங்கிறார், நான் நேற்று நைட்டே கூப்பிட்டேன், கேஸ் போட சொன்னேன், இவங்க தான் கேஸ் வேணான்ட்டாங்க, அது நீங்கள் அவங்க பொண்ணோட சித்தப்பா போய் கேளுங்க, பேசுங்க, என்கிட்ட வந்து நீங்கள் சண்டை போகிறக்கு என்ன இருக்குது, அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்ட வந்துட்டார். கரெக்டாக நான் கேட்டுக்கு மாச்சூரி கேட்டுக்கு உள்ளே இருக்கிற டிஎஸ்பி வெளியே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வெளியில் 1000 பேர் நிற்கிறாங்க. அப்போ டிஎஸ்பி என்னங்கிறாருன்னா, நான் நேற்றே சொன்னேன், இவர் தான் வேணான்ட்டாங்க. சார் நீங்கள் நேற்று சொன்னீங்க, நேற்றுங்க நாங்கள் இந்த இதில் வாய்ஸ் மெசேஜ் பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் நான் சொல்கிறேங்க, நாங்கள் இது சொல்கிறேன், நீங்கள் நேற்று நாங்கள் வந்து கேஸ் வேண்டாங்கிறோம், அப்போ இந்த வாய்ஸ் நாங்கள் பார்க்கல, சரிங்களா, நான் இப்போ கேஸ் வேணான்னு சொன்னோம். இது காய்ச்சி காலையில் பார்த்தோன்னே 2 டைம் உங்களை பார்க்க வந்தேன், உங்கள் ஆள் சொன்னாங்களா இல்லையா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, கவனிச்சு போயிட்டு வந்தேன், நான் எப்படி சொல்ல முடியும், சரி ஆடியோட்டே சொல்லிடலான்ட்டு நாங்கள் வந்துட்டோங்க, இதே நடந்த உண்மை, வாய்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுன்னு. இல்லை நான் நேற்று நைட்டு மத்தியானம் 2:30 மணிக்கு அந்த நான் வாய்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னாப்புல. அப்போ நீங்கள் வாய்ஸ் பார்த்து நீங்கள் அது சொல்லவே இல்லையா என்கிட்ட, இல்லை அதை கேஸில் நீங்கள் சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு நான் சொன்னதுக்கு, நான் எதுக்கு லாங்கண்டார் பிரச்சனைக்கு பண்ணி விட்றேன், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்கிறேங்க. அத்தனை பேர்த்து முடியாது எதுன்னு சொன்னாருங்க. நான் எதுக்கு இது சொல்கிறேன், நான் சொல்லி பிரச்சனை பெருசு பண்ணி விட்டு நாளைக்கு பிரச்சனை ஆயிரும், நீங்களாக தான் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும். எங்க ஃபோனே நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க, வாய்ஸ் நீங்கள் மட்டும்தான் கேட்டிருக்கீங்க, மொட்டைக்கண்டையா நீ வந்து புகார் விடணும் தானே தெரியுது ஆதாரம், நீங்கள் எல்லாம் கேட்டு அப்படின்னு சொன்னோன்னையுமே அப்புறம் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு நீங்கள் அது பரவாயில்ல, ஒன்று ஆடியோ வந்து ரிப்போர்ட் கொடுப்பாரு, ரிப்போர்ட் கொடுத்தா 4 செக்ஷன் வேணாலும் போட்டுடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது 4 செக்ஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு 2 பிள்ளை இருக்குது, கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணி நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஆடியோ கொடுத்தோன்னே தான் ரிமாண்ட் பண்ண முடியும், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் ரிமாண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பிள்ளைய கொண்டு போய் நல்லபடியாக அடக்கம் பண்ணுங்க அப்படின்னா சரிங்கன்ட்டோம். நாங்கள் போய் பிள்ளையெல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு பார்த்தா 150 போலீஸுங்க, பூரா எங்கள் அண்ணன் வீட்டு வரைக்கும் போலீஸ் வந்துங்க, கூடையே வருது, அண்ணன் வீட்டுக்கு கொண்டு வந்து பாப்பா கொண்டு வந்து கொண்டு மாச்சூரி இது மையாந்து இப்போ வரைக்கும் கூட போலீஸு. இல்லை நீங்கள் அந்தளவுக்கு அந்த இதில் சென்சிட்டிவாக இருக்குது, ஜிஹெச்லேயே நிறைய கூட்டமாக இருக்கும், மறியல் பண்ணும்போது ஆகிருக்கும் அப்படின்னு ஆகி போச்சுங்க. அப்புறம் அதான் வந்து அடக்கம் பண்ண வரைக்கும் எல்லா போலீஸ் இருந்தாங்க. நாங்கள் இது என்னென்ன இல்லை அந்த ஆடியோ வந்து எல்லா பக்கம் பரவுனதுனால அதோடைய வீரியம் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. அப்புறம் அந்த மாதிரி ஆனோம்னுங்க ஒன்று டிஎஸ்பி அடுத்த நாள் ஆடியோ என்னங்கிற அன்னைக்கு ஆடியோ இல்லை அன்னைக்கு வந்து அடக்கம் பண்ணுறது ஏன் புதைக்காமல் எரிக்க போனீங்க? அது எப்பவுமே வந்துங்க இப்போதெல்லாம் புதைக்கிறது நிறையா கம்மியாயிடுச்சுங்க, எல்லாம் மின்மயானால போயிடுச்சு. நாங்கள் இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த டிஎஸ்பியை வந்துங்க இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தப்புங்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் வந்து 1-2 டாக்டர் குழு வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸில் அது டிஎஸ்பி தான் பண்ணிருக்கணும். இன்னும் இவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணக்கூடாது, அது டிஎஸ்பி சொல்லியிருக்கோனுங்களா, அதெல்லாம் எங்கிட்ட சொல்லிங்களா, ஒரு டிஎஸ்பி சொல்லுங்க கேட்டேன். இந்த விஷயத்தில் டிஎஸ்பி எங்கிட்ட சொல்லியிருந்தாருன்னு நம்ம அதுக்கு நம்ம பண்ணியிருக்கலாங்க, இவர் சொல்லலை எங்கிட்ட. சரி, அடுத்த நாங்களும் டிஎஸ்பி சொன்னார் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னு அங்கே அடக்கம் பண்ணிட்டோம். சரி, அந்த அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாரா? அந்த அன்னைக்கு நைட்டே வந்து 7 மணிக்கு பிளாஷ் நியூஸ் ஓடுது, 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னோடனே சரி டிஎஸ்பி நாளைக்கு தானே வந்துட்டாரு, இன்றைக்கே பண்ணிட்டாரு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தா காலையில் வந்து அவனாசின்னு சொல்கிறாப்புல 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா வந்து அரெஸ்ட் பண்ண போகும்போது மயக்கம் வந்து விழுந்துருச்சு, ஆனால் அந்த அம்மாவை பண்ணல, அதை அந்த அம்மாவை வந்து இன்னும் பைண்டிங் ஆர்டர் மூலியமாக விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது, அந்த அம்மாவுக்கு மார்ச் சொல்லி வெளியே போகும்போது நல்லா தான் போகுது, அப்புறம் பார்த்து உடம்பு சரியில்லைன்னு ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு 6 மாதமாக பழக்க வழக்கம் 6 மாதிரி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நான் பேசினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆடியோ அனுங்கிறாரு, நீங்கள் காலையில் வாங்க வந்தீங்கன்னா 10 நிமிஷம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுத்து புலியமாக எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மறுபடியும் ஆடியோவில் கூப்பிடுறாங்க. ஆமாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு காலையில் 11:45 போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் பண்ணுறோம், திங்கக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு வர சொல்ல நாங்கள் 11:45 போயிட்டோங்க.
நான், ஜம்சாரை, எங்கள் அண்ணன், அண்ணி, அண்ணன் பையன், அண்ணன் மச்சனை, அண்ணன் மச்சனன் பையன், மச்சன் ஜம்சாரா, பொது பஞ்சாயத்தார் 4 பேர் எல்லோரும் போயிட்டாங்க. 11:30 மணிக்கு 11:45 போனவங்க 3:45 தான் ஆடியோ வர்றாரு. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் அங்கே ஒருத்தர் ஆடியோட பிஏ இருந்தார். அவரெல்லாம் 2:30 மணிக்குள்ள எல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் டைப் பண்ணி படித்து பார்த்தீங்களா பார்த்து கையில். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் டைப் பண்ணி அதெல்லாம் டைப் பண்ணி என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் டைப் பண்ணிட்டாங்க. என்னையும் ஜம்சத்துக்கு உங்கள் அண்ணி இது வந்து பேசுகிறதெல்லாம் டைப் பண்ணிட்டாங்க. எங்கள் அண்ணி இது, எங்கள் அண்ணனது, அண்ணன் பையனது 3 பேர்த்துதுங்க. எங்கள் அண்ணன் மச்சனை பையனது சின்ன பையனால் எடுக்க மாட்டேன்ட்டாங்க, மைனர் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த 4 பேர் பஞ்சாயத்தார் 4 பேர்த்தையும் எடுத்துட்டாங்க. என்னையுமே என் ஜம்சத்தையும் வேணான்ட்டாங்க. நீங்கள் வேண்டியது இல்லைன்ட்டார் ஆர்டிஓ, நீங்கள் வேண்டாம், நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லாட்டின்ட்டாங்க. ஆர்டிஓ 3:45 வந்துட்டார். வந்து 5 நிமிஷம் தான். அண்ணா, அண்ணி, அண்ணன் பையன் 3 பேர், நான் 4 பேர் உள்ளே போனோம். உடனே எல்லாம் சொல்லிட்டீங்களா, டைப் படிச்சாங்களா, படித்து பார்த்தீங்களா, கையெழுத்து போட்டிங்களா, சரி கிளம்புங்க நான் பார்த்து. படித்து பார்த்துட்டீங்கல்ல? அண்ணன் படித்து பார்த்துட்டாங்க, கையெழுத்து சரி ஓகே நல்லா முடியாது அனுப்புகிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாரு. என்ன சரி நாங்களும் வந்துட்டேங்க. பார்த்தது இது ஏதோ அரசியல் பலம் விளையாடுது. வேறு எதுக்காவது ஜப் செய்யுங்க, திருப்பூர் ஜப் செய்யுங்க. அதில் தான் அவங்க கவின்குமாரையும் அவங்க அப்பாவையும் உள்ளே வச்சுருக்காங்க. ஃப்ளாஸ்கில் போகுதுங்க, டிஃபன் போகுது, ஹாட் பாக்ஸ்லாம். நீங்கள் ஆர்டிஓ என்கொயரிக்கு போயிருந்தபோது ஆஃபீஸில் தான் ஆஃபீஸ்க்கு எதிரில் தான் அது இருக்குதுங்க. அவங்க ஒரு 50 ஆளுங்க கதறனுக்கு ஓட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, வர்றாங்க, எல்லாம் ஒரே ஒரு திருவிழா குளமாக இருக்குது. நாங்கள் சோறு தண்ணியெல்லாம் உட்காந்துக்கிற பிள்ளை இழந்துட்டு சரியான டென்ஷனுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் எஸ்பிக்கு போய் கொடுத்ததுங்க. சரி, இப்போ இது எதுக்கு எடப்பாடி வரைக்கும் போக வேண்டியது? அப்போ என்ன வந்தது உங்களுக்கு? நாங்கள் என்னங்க என்ன நினச்சுன்னா, நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க, போகிறது இயல்பு. ஆனால் அண்ணனையும் கூட்டிகிட்டு அடுத்த நாளே ஏன் போகணும்? நான் அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 8:30 இருக்குங்க எடப்பாடி பிஏக்கு பேசினேன், ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நடந்துச்சு அண்ணனு தானே. நான் கேட்டு சொல்கிறேங்க, நாளைக்கு காலையில் நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வர்றோம், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் திரும்ப ஒரு நாள் தான் இருப்போம், இரு நான் கேட்டு சொல்கிறேன். கேட்டோன்னே வர சொல்லிட்டார். காலைல 9 மணிக்கு வந்துடுங்கன்ட்டார். அப்புறம் தான் 9 மணிக்கு அடுத்த நாள் காலையில் போய் இந்த விஷயத்தை சொல்ல போனாங்க. ஆடியோ வந்து இவ்வளோ நேரம் வர சொல்லி இந்த மாதிரி பண்ணாரு. டிஎஸ்பி வந்து இதில் வந்து விளையாட முதல் வாய்ஸ் நோட் முந்தின நாள் நைட்டே பார்த்துட்டாரு. அடுத்த நாள் கூட சொல்ல, அடுத்த நாள் ரிமாண்ட் பண்ணாங்களே, ரிமாண்ட் பண்ணும்போதும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வரலைங்க. அதே மாதிரி 3 பேர் பண்ணுறேன்ட்டு ஒரு அம்மாவை விட்டுட்டாங்க, 2 பேர்த்தா பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் வந்து அந்த செக்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னால சொல்லி எழுந்து பெட்டிஷனை அடிச்சுட்டு போயிட்டோம். சரி, கொடுத்தா அப்படியே டிஜிபிக்கு அப்போவே தலைமைச் செக்ரட்டரியேட்டுக்கு எல்லாம் அவர் மெயில் பண்ணிட்டார். சரி, எங்கள் முன்னாடியே பிஏ கூப்பிட்டு இந்த மெயில் பண்ணு சரி அப்படின்னு சொல்லி போட்டு, இது வந்து இவங்க இந்த ஆட்சியில் வந்து நியாயம் கிடைக்காது, நாம் சிபிஐ விசாரணைக்கு தான் போகணும், நீங்கள் முன்னே ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டை போடுங்க, சிபிஐ விசாரணை வேணுட்டு நம்ம பார்த்துக்கலாம், வக்கீல் வந்து நம்ம வக்கீல் வேண்டாம், ஏடிஎம்கே வக்கீல் வச்சு அவங்க கட்சிக்கு ரீதியாக கொண்டு வரேன்னு சொல்லிடுவாங்க, நியாயம் கிடைக்கும் நம்ம பிள்ளைக்கு, அதுக்கு நான் ஏற்பாடு நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. நாங்கள் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. பேட்டி கொடுத்துட்டு வரும்போது எம்எஸ்எம் ஆனந்தம் எங்கள் கூட வந்திருந்தார். வேணாம், அங்கே சேலத்துக்கு வந்திருந்தாருங்க. உங்கள் கூட வந்தாரா? எங்கள் கூடயே தான் வந்தாருங்க. அவர் தனி ஒரு காரில் வந்தார், நாங்கள் தனியாக ஒரு காரில். இதுக்காக வந்தாரா? வேறு இதுக்காக தான் வந்தார். உடனே அவருக்கு கவினுங்க அப்பாரையா கிருஷ்ணன் ஃபோன் பண்ணுறாரு. நீ எதுக்கு எடப்பாடி நீ தான் கூட்டிகிட்டு போறியாம்மா, கூட்டிட்டு போய் பிரச்சனை பெருசு பண்ணுற, 10 நாள் 20 நாள் விட்டு அவங்கள அடங்கிக்கிறாங்க, நீ ஏன் பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சரி, எம்எஸ்எம் ஆனந்தனுங்க, நான் இல்லைன்னா ஈரோட்டில் இருக்கிறேன்னா, நாங்கள் நண்பர்கள் முன்னாடியே தான் சொல்றாரு, நாங்கள் வேற வேலையை வந்துக்கிறோம், ஈரோட்டில் இருக்கிற டீ சாப்பிட்டு இருக்கிற அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு சொல்றாரு, ஏமாப்பிள்ள இங்கே வாரு, கிருஷ்ணன் கூப்பிட்றாப்புல, யார் சொன்னது தெரியல, நம்ம வாரு இந்த அளவுக்கு வந்தது, அதுக்குள்ளேயும் தகவல் போய்க்குதுவாரு, நம்மளுக்குள்ளே ஒரு ஆள் அவங்களுக்கு சொல்கிற ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ப்ரெஷர் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் தான் இதாச்சுங்க. அன்னைக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் பொன்மாணிக்கவேல் வந்தாருங்க. அப்போ தான் தெரியுது நம்மளது பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்குது. பொன்மாணிக்கவேல் வந்து என்ன சொல்றாரு? பொன்மாணிக்கவேல் வந்து என்னன்ட்டாருங்கன்னா, அவர் நிறையா இது சொல்றாரு, இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கேஸை மெட்ராஸ் லெவல் இல்லைங்க, இன்னைக்கு அவர் உற்று நோக்கிட்டு இருக்காரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டாரு. அப்புறம் அவர் வந்து நின்றாரு, இது கண்டிப்பாக வந்து இது பண்ணுறத ஆடியோவை தப்பு பண்ணிட்டாரு, ஆடியோ வந்து பையனை விசாரணை கேட்கலாங்களாம், பையன் மைனர் பையன்கிட்ட கேட்கணும், ஆடியோ கேட்கணும், முறை அதுதான், ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். பெட்டிஷன் வாங்கிக்கோணுமே, நாளைக்கு போய் சொல்லுங்கள், வாங்க சொல்லுங்கள் அவரை, இல்லைன்னா ஒரு பெட்டிஷன் கொடுங்க, வக்கீல் ஒரு பெட்டிஷன் கோர்ட்டில் ஓட்டால் ஆடியோ விசாரிக்கலாம் மறுபடி அப்படின்னு சொல்ல சொன்னாருங்க.
அப்புறம் இந்த அறிவுரையில் எங்களுக்கு எல்லாம் ஒரே மனக்குழப்பம். என்ன பண்ணுறேன், ஒரு கோடி இதில் என்ன அரசியல் நடக்குது? என்னங்கிறாங்கன்னா, இப்போ பையன் புள்ள இறந்துருச்சு, இவங்க மூலத்தையும் வெளியே கொண்டு வரணும்னு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. கேஸ் ஒன்றுமெல்லாம் பண்ணணும். அதுக்கு புள்ள வேரில் அவங்க வக்கீல் பழம் இருக்குங்களா, அதான் வக்கீல் பழத்தை வச்சு அவங்க வந்து புள்ள வேரில் ஏதாவது பிரச்சனையும் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி, முதல் புள்ள இறந்து போயிட்டா ஒன்று அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. பார்க்கில் சொல்லிக்கிறாங்கன்னா, நான் இப்படி சோகத்தை இப்படி தின்னுட்டு இருக்கிற தீனி பண்ணார மாட்டேன், சோறுல அளவா திங்கன்னு சொன்னதுக்கு தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லையா, அதுதான் மன அழுத்த நோயே இருக்குதுங்கிற மாதிரி இவங்க கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வக்கீல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களோ. மொத்தம் ஆண்டவன் இருக்கானுங்க. இந்த வழக்கில் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்காம நாங்கள் விட மாட்டோங்க. எந்த லெவலுக்கு வேணாலும் நாங்கள் போவோம். வெளியே வந்தால் வரட்டுங்க, சட்டம் வந்து விட்டுருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனையும் இந்த சட்டம் கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிங்க, வணக்கம்.